Start, camera, action. சென்சிட்டிவான கேள்வி கேட்குறேன். பெண்கள் சபரிமலைக்கு வரலாமா? அப்புறம் வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா இல்லை ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போனால் மாலை கழட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்போ மறுபடியும் நம்ம கோவிலுக்கு போகணும், எப்படி விரதத்தை கண்டினியூ பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்களேன். மாலை போட்ட உடனே அவனே சாமி ஆயிடுறாங்கிறதான் இந்த இதில் பெரிய ஐதீகம். அப்படி இருக்கும்போது சாமிக்கு பிறப்பும் இறப்பும் ஒரே மாதிரி தான். அதனால தான் அந்த மாதிரி இடங்களுக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு பெரியவங்க தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. மாதவிடா பெண்களுக்கு வருது, அதனால் அவங்கள ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு தப்பான சிந்தனையிலேயே நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதவிடாங்கிறது அவங்களுக்கு இயற்கையாக உடம்பில் இருக்கிற ஒரு விஷயம். அவங்க தவறு பண்ணி அப்படி வரல. அதனால் அந்த சமயத்தில் அவங்களோட நம்ம நெருக்கம் இருக்கக்கூடாதுங்கிறத தவிர, இப்போ உதாரணமாக ஒருத்தன் ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறான், அவனுக்கு சம்பளம் குறைவு, அவன் இளம் மனைவியை வேறு எங்கேயாவது அனுப்ப முடியாது. அதோட இவனும் மாலை போட்டுட்டு கோயில்லையோ அல்லது வேறு ஹோட்டல்லையோ தங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ண முடியும்? அந்தம்மா ஒரு மூலையில் இருக்க வேண்டியதான், இவன் ஒரு மூலையில் இருக்க வேண்டியதான். அவங்களுக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுங்கிற தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அவங்கள பார்க்கறதுனால எந்த தப்பும் கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. நான் இன்னொன்று கேட்டேன், அதாவது ஏதாவது அசம்பாவிதம்னு சொன்னேனே, அது நடந்துட்டாக்கா மாலை கழட்டி வச்சிடணும், அந்த வருஷம் கூட போகக்கூடாதுங்கிறாங்க. மாலை கழட்டி வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இவன் அதில் ஈடுபட்டாதான் அந்த பிரச்சனை. மாலை கழட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது, ஏதாவது அந்த இதில் பங்கு கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா மாலை மறுபடியும் போடலாம். ஆனால் அந்த ஏற்கனவே இருந்த விரதம் இதோட சேராது. அந்த விரதம் போயிடுச்சு. மறுபடியும் அவன் குறைஞ்சது 41 நாளாவது விரதம் இருந்தால் தான் மறுபடியும் கோயிலுக்கு போகலாம். அதுதான் சாமிக்கும் நல்லது, இவனுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. ஐயப்ப பக்தர்களுக்கு நான் என்ன சொல்கிற விரும்புகிறேன்னா, நாம் கோயிலுக்கு போகிறதுக்கு நமக்காக மட்டுமில்லை, எல்லாருக்கும் சேர்ந்து போகிறோம். அதனால் நாமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது பாக்கி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த அகண்ட மனப்பான்மை நமக்கு வரணும். அப்போ நாமும் நல்லா இருப்போம், பாக்கி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க. வணக்கம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதனீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஶ்ரயே.